கோட்டு துண்டு ஜாக்ஸு வாட்டர் பாட்டிலு ஹெல்மெட்டு லைசன்ஸு வச்சுட்டு இன்னும் வேறு என்ன அப்படின்னா அப்புறம் டாஷிக்கு இருக்குது. இவர் யார்? நம்ம அகண்ட சீப்பு. ஓகே சார், நான் கிளம்புறேன். கிளம்புறியா? இப்படி 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 எப்பா மக்களே, வெல்கம் டு தினேஷ் vlog. ஓகே மக்களே, ஸோ நம்ம படை வந்து பார்த்தீங்கன்னா தயாராகி விட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம் என்பதை போக போக தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. வண்டி ஓட்ட கொடுக்க சொல்லுங்க, நான் ஓட்டுறேன். அது ஓட்டுறேன். அப்படிலாம் ஓட்டல பிரச்சனை, ஓட்ட தெரியும் எனக்கு. சரி, ஓகே, எல்லாம் கிளம்பிட்டாங்க மக்களே. ஒரு வழியா பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அவ்வளவுதான், நம்ம தான் எங்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸ் தான் மக்களே போறோம். போற போக்கில் வந்து எதனா சம்பவம் நான் தான் கண்டினியூ பண்றேன். கார்ல போற மாதிரி இருந்தா பரவாயில்ல, நிறைய பேசின்னு ஜாலியாக போகலாம். பட் இப்போ வந்து நம்ம இருசக்கர வாகனத்துக்கு பயணிக்கிறோம். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது, அதிகமாக கண்டக்ட் மாட்டாது, பேசினே போகவும் முடியாது, காற்று அடிக்கும், ஒன்றுமே கேட்காது. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போயிட்டு அங்கே நடக்கிற ஃபன்னெல்லாம் வழக்கம் போல் காட்டுறேன். ஃபன்னுக்கு நாங்கள் கேரண்டியா வேறே டார்க் வச்சுன்னு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணலாம் எப்படி. ஸோ முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4-5 வண்டி போகுது. ஃபஸ்ட்டு வந்து என்டார்க்கு, அப்புறம் நம்மளுக்கு யூனிகானு, பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேசர் ஒன்று வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட என்னென்ன வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸர் வருது, R15 வருது, கரிஷ்மா வருது. ஓகேங்களா? ஸோ மொத்தமான வண்டி எண்ணிக்கை, வண்டி பெயர்கள் இவ்வளோதான். ஸோ மக்களே, அங்க லாங்ல பாருங்களேன், ஃபுல்லா பனி, ஒன்னும் தெரியல, ரோடே தெரியல, அந்த அளவுக்கு பாக்கு. இப்ப டைம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6:40 ஆயிடுச்சு. 6:40க்கு இந்த இடத்துக்கு அச்சு நிறுத்தணும். என்ன தெரியல, இவ்வளவு பாக்க இருக்கு. பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா தடா 26 கிலோமீட்டர் இருக்கு. அண்ட் தென் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 55 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு மக்களே. ஸோ இப்போ நடுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உணவு இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஓகேங்களா? கொட்டிக்க போகிறோம். கொட்டிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ரைடுக்கு கையில் போகலாம். ஓகேங்களா? இருங்க, யார் யார் வந்திருக்காங்க, என்னென்ன வண்டியில் வந்திருக்காங்கன்னு காட்டுறேன் தெளிவாக. R15A, ரே, டியோ, இது என்டார்க்கு, ட்ரிக்ஸரு, கரிஷ்மா போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாம் வந்து சூப்பராக எல்லாம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, 7 ஸ்டார். நம்ம சொல்கிறது தாங்க, அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது, அவ்வளோதான். ஸோ எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. பூரி சொல்லியிருக்கோம், எல்லோரும் தோசை சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படின்னு சாப்பிட்டு அப்படியே புறப்படுவோம். ஸோ பிரேக்குக்கு அப்புறமா டிரைவர் நான் தான். ஸோ பண்ணுற அராஜகத்தெல்லாம் கோகுலை நான் வந்து கேப்சர் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? காய்ஸ், நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் ரோட் ஸ்கூலில் வந்துட்டோம். இப்போ இந்த மலை தெரிஞ்சு பார்த்தீங்களா தூரத்தில், அந்த மலை தான் வந்து அந்த தடா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற ஏரியா. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். தெரிஞ்சவங்களுக்கு வந்து யூனிட் பாஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். மெயின் தலையே போயிடுச்சு. ஃபோட்டோ எடுத்துட்டு ஸோ மக்களே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, வெயிட் பண்ணுவோம். A few moments later. கேஷ் நாட் அக்செப்டட்னு போட்டிருக்காங்க. என்ன கதை? என்னடா மச்சி, எனக்கு இந்த கிளிப்பெல்லாம் எடுத்துடா, இங்கே இருக்க கிளிப்பெல்லாம் அனுப்புனா தனியா. ஸோ 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் வந்தா ஹெவி வெஹிக்கல். மச்சி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. ஆட்டோஸ், கேமரா, ஸ்டில் கேமரா, அது மட்டும் இல்லாமல் மெயின் மேட்ரு கேஷ் இங்கே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்கப்பா. ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வந்துக்கோங்க.
மச்சான் vlogல காட்டாமல் என்ன பண்ணுகிற? ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு குஜால்ஸ் பண்ணலாம் வாங்க. ஸோ மக்களே இதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு மரம் வந்து கை கோத்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரியலப்பா, அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கா இல்லை நேச்சுரலாக இருக்கான்னு தெரியல. ஸோ கிட்ட போயிட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு ஸ்டோனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த என்னது உப்பலு மடு ஐயோ வாயில உப்பல மடுகு வாட்டர் போல்ட்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோனில் வந்து சூப்பராக இருக்குது. அந்த நாங்கள் ஒரு கொட்டாய் மாரி போட்டு வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. உள்ளே போங்க 3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணுமா. நடக்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அப்படியே அந்த இடத்துல போயிட்டு பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே எல்லாம் டிக்கெட் முடிச்சிச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. டிக்கெட்டை முடிச்சு என்ன பண்ண முடியும்? முபாஸ் அவர் பார்த்து படிச்சுக்கிடுங்கப்பா. ரன்னிங் வந்து படிக்க முடியவில்லை. ஓகே மக்களே, ஸோ அப்படியே பேசினே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம் போய் கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் பிளாக்ல வருமா தெரியல. 10 நிமிஷம் மேலே போச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கிட்டோம். இதெல்லாம் இப்படியே பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் மேலே போட்டால் யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. மக்களே இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வண்டிக்கு மட்டும்தான் மக்களே ப்ரொடெக்ஷனு. மற்றபடி உங்களோட வண்டி இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. வண்டி வந்து நம்பர் போடலையா, நம்பர் பிளேட்ல நம்பர் வண்டி போடலையா, மொட்டையா வண்டின்னு போட்டு கொடுத்துட்டாங்களாம். அதனால வந்துட்டு வண்டிக்கும் ப்ரொடெக்ஷன் தர முடியாது அப்படின்றாருங்க. அந்த தாத்தா இப்போதான் தெலுங்குல வளர்த்து போனாரு. டயரை கூட கழட்டின்னு போவானுங்க. ஸோ நம்மளோட எங்க இந்த மாதிரி திட்டு கொட்டுத்தானெல்லாம் பார்த்து எங்களை பார்த்து கற்றுக்காங்க நல்லா. ஆமாம் இப்போலாம் எசக் பசங்க எடுத்துன்னு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. பட் சேஃப்டியோடு எடுத்துன்னு போனீங்கன்னா கொஞ்சம் இருக்கலாம். அவ்வளவுக்கு கிரைண்ட். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம கூட வந்த வண்டிஸ் ஓகேங்களா. ஸோ உங்கள் ஹெல்மெட் வந்து உங்களோட சொந்த பொருளுக்கு வந்து இங்கே பாதுகாப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கோங்க. நாங்கள் பண்ணுற கூத்த காட்டடா இதை பாருங்க. எத்தனை ஒரே சங்கிலி மேன் கூட்டம் மட்டும் உடைச்சானா கைத்தில் மட்டும் போயினே இருப்பான் ஒரு 10 ஹெல்மெட்டை ஜாலியாக. ஏதோ மாட்டனால தப்பிச்சுது இந்த சங்கிலி. அதை கிளறி விட்டுக்கிறானுங்க மாலையை ஒன்றும். ஸோ ஓகே மக்களே, ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்? அங்கே செக்கிங் முடிச்சு சைட்டாக உள்ள போயிடலாமா? மக்களே அடுத்த பஞ்சாயத்து வந்து என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் சங்கிலி வந்து மாட்டிக்கொண்டது பூட்டில். அமுகு டுமுகள் அமால் டுமால்.